வணக்கம் கவி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயது கணக்குகள் பார்ட் 3 கொஷனுக்கு போயிடலாம். 5 வருடங்களுக்கு முன்பு ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல 7 மடங்காகும். 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல 4 மடங்காக இருக்குமெனில் அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுறோம். இங்கே இந்த கொஷின் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயசு தான் சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு எனக்கு இந்த வயசு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தற்போதைய வயசு எதுவுமே சொல்லலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கொஷினில் சொன்ன மாதிரி ஒருவர்ன்றவர் தந்தை, அப்போ அவருடைய மகன்ன்றது நம்ம மகன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய வயதானது அவருடைய மகனின் வயதை போல் 7 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மகனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ தந்தைக்கு என்ன பண்ணோம், மடங்கு அப்படின்னா எத்தனை மடங்கு, மகனின் வயது போல் 7 மடங்குனா எக்ஸோட 7 பிரிக்கணும். அப்போ 7x. அப்போ தற்போதைய வயது என்ன சார், எப்படி சார் இதில் நம்ம எதுவுமே தற்போதைய வயது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. ஆனால் தற்போதைய வயது எப்படி சார் நம்ம இதில் வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து வயசு என்ன 35 இருக்குதுன்னு வச்சிங்களா. அப்போ இப்போ என்ன எனக்கு வயசு இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு 35, ஆனால் இப்போ என் வயசு 40. அப்போ என்ன பண்ணீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு 35ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ என்ன வயசுன்னு கேட்டால் தற்போதைய வயசு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 40ன்னு சொல்லுவீங்க. அப்போ முன்னாடி தான் எனக்கு 35, அப்போ 5 வருஷம் என்ன பண்ணிடுறேன் கடந்து வந்துட்டீங்க. அப்போ 5 வருஷத்துக்கு கூட்டிக்கணும். அப்போது தற்போதைய வயது நம்ம இதில் எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயசுலேருந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தற்போதைய வயசு ஒரு 5 வயசை நம்ம என்ன பண்ணணும், 5 வருஷத்தை கூட்டிக்கணும். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு என்ன அப்படின்னா 7x. அப்போ எனக்கு தற்போதைய வயசு வேணும் அப்படின்னா அது 5 வயசு அது கூட கூட்டிக்கணும். அப்போ 7x + 5. இப்போ மகனின் வயசு அது மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனின் வயசு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ இப்போ என்ன வயசு இருக்கும் அப்படின்னா அது கூட 5 வயசை கூட்டிக்கணும். அப்போ x + 5 சரிங்களா, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அமைச்சிட்டோம். அதில் தற்போதைய வயது நாமளே உருவாக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க 5 வருடங்கள் கழித்து அவருடைய வயதானது மகனின் வயதை போல 4 மடங்காக இருக்கும். அப்போ 5 வருஷம் கழிச்சுனா இப்போ தற்போதைய வயசு 7x + 5. இப்போ எனக்கு வந்து சப்போஸ் நான் சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு 35 இருந்ததுன்னா இப்போ என்ன வயசு இருக்கும், அதை இப்போனா என்னது தற்போது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 35, இப்போ தற்போது 40. அப்போ இன்னும் 5 வருஷம் கழிச்சுனா என்ன இருக்கும், அப்போ எனக்கு 45 வயசு இருக்கும். அப்போது இப்போ 5 வருடம் கழித்து இல்லை 5 வருடம் பின்னு இல்லை 5 வருடம் பிறகுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ தற்போதைய வயது கூட எத்தனை வருஷம் சொன்னாங்களோ அத்தனை வருஷம் கூட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 7x + 5ன்றது தற்போதைய வயசு, இங்கே 7x + 5ன்றது தற்போதைய வயசு. அப்போ 5 வருஷம் கழிச்சு அப்படின்னும் போது இன்னும் ஒரு 5 கூட்டிக்கணும். அதே போல் மகனினுடைய தற்போதைய வயசு x + 5, அவருக்கும் என்ன பண்ணணும், அப்போது அவருக்கும் ஒரு 5 வயசை கூட்டிக்கணும். அப்போது 5 வருஷம் கழிச்சு அவங்களுடைய விகிதம் எப்படி இருக்குதுன்னா அப்பாவுக்கு அதாவது தந்தைக்கு 4, மகனுக்கு நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மகனின் வயதை போல் 4 மடங்காக இருக்குன்னா இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இவ்வளோதான் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சரை வந்து சூப்பராக போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், 7x இந்த 5 கூட்டினா எவ்வளோ 10. அப்போ இப்படி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 7x + 10 அப்படின்னு போட்டுக்கலாம் பை x ப்ளஸ் இந்த 5 கூட்டினா 10. அப்போது x + 10 அப்படின்னு போட்டுக்கலாம் ஈக்குவல். இது என்ன சொல்லியிருக்கேன் 4:1 அப்படின்னா எப்படி எழுதலாம், 4/1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த 1ஐயும் இந்த 7x + 10ஐயும் குறுக்குப்பெருக்கல் பண்ணணும், இந்த x + 10ஐயும் இந்த 4ஐயும் குறுக்குப்பெருக்கல் பண்ணணும். ஸோ இப்போ பெருக்கும்போது இந்த 1ஆல் 7x + 10 1ஆல் பெருக்கினீங்கன்னா அதே தான் கிடைக்கும். அப்போ அதை அப்படியே எழுதிக்கங்க, 7x + 10 ஈக்குவல் இந்த 4 என்ன பண்ணணும் x + 10ஆல் பெருக்கணும். அப்போ x +
10. அப்போ பெருக்குனீங்கன்னா 7x ப்ளஸ் அப்படி 7x ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 அப்படி எழுதிங்க ஈக்குவல் 4 எடுத்து உள்ள பெருக்குனீங்கன்னா 4 பெருக்கல் எக்ஸ்னது 4x. அப்போ 4x பெருக்குனா 4x, 4 10 பெருக்குனா 40. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். இந்த 4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்கிற 4x இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். அப்போ 7x மைனஸ் 4x. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 10 அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், 10 அந்த சைடு கொண்டு போனாக்கா ஆல்ரெடி அந்த பக்கம் 40 இருக்குது. இந்த ப்ளஸ் 10 அந்த பக்கம் போனால் மைனஸ் 10 ஆகிடும். அப்போ மைனஸ் 10. அப்போ 7xல இருந்து 4x கழிச்சா எத்தனை எக்ஸு, 3x. அப்போ ஈக்குவல் இங்கே 40ல் இருந்து 10 போச்சுன்னா 30. அப்போ எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ வரும், 10 வரும். எப்படி வருது அப்படின்னா இந்த 3 பெருக்கல் இருக்குது அந்த பக்கம் போனால் வகுத்தில் ஆகும். அப்போ 30/3. இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது இதில் ஒரு 3 இருக்குது, இதில் எத்தனை 3 இருக்குது அப்படின்னா 10 3. அப்போ 3ஆல் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு 3 இதில் 10 3. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது 10. எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது 10. அவ்வளோதான், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துன்னு போய் அவங்க எந்த வயசு கேட்குறாங்களோ, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம பிரதிட்டு போடணும். இல்லை 5 வருஷம் கழித்து என்ன வயசுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதில் போடணும். இல்லைன்னா தற்போதைய வயசுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதில் போடணும். அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. அவருடைய தற்போதைய வயது, இது தந்தை இது மகன். அப்போ என்ன பண்ணுற இதில் பிரதிடும்போது இங்கே எக்ஸ் வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சாங்க 10ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே 10ன்னு போட்டுக்கிறோம். இது யாருடைய வேல்யூனா எக்ஸோடைய வேல்யூ, எக்ஸோடைய வேல்யூ. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிறதுல 10 போட்டிங்கன்னா இது 7ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 7 10 70, அது கூட ஒரு 5 கூட்டினா 75. 75 கம்மா இங்கே எக்ஸ் இருக்கிறதுல 10 போட்டிங்க அப்படின்னா 10 கூட 5 கூட்டினீங்கன்னா 15. அப்போது அப்பாவுக்கு 75, பையனுக்கு 15 வயசு. அப்பாவுக்கு 75 வயசு, பையனுக்கு 15 வயசு, மகனுக்கு 15 வயசு. அப்போது ஆன்சர் வந்து டி தான் சரியான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 2 கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ராமனின் வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது ராமனுடைய வயது என்ன அப்படின்னா 2 மகனுடைய கூடுதல் வயதை போல 3 மடங்கு அப்படின்னா அப்போ 2 மகனுடைய வயது என்ன நமக்கு தெரியாது. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது இந்த 2 மகனுடைய வயசு என்ன பண்ணுறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த 2 மகனுடைய வயசுகளின் கூடுதல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், என்னன்னு தெரியாது. அப்போ இந்த 2 மகனுடைய வயசுகளின் கூடுதலை போல ராமனுக்கு வயசு எவ்வளோ 3 மடங்கும். அப்போ இந்த எக்ஸோட என்ன பண்ணோம் 3 பெருக்கணும். அப்போ 3x அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இது முன்னாடி பின்னாடி எதுவுமே சொல்ல. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறாங்கன்னா தற்போதைய வயசு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ராமனுடைய தற்போதைய வயசு 3x, 2 மகன்களுடைய வயசு என்ன பண்ணுறோம் அவருடைய கூடுதல் வயசு என்ன பண்ணுறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களின் வயதில் கூடுதலை போல 2 மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருடம் கழித்தினாலே தற்போது வயசு கூட என்ன பண்ணணும் கழித்து இல்லை பிறகு பின்னுன்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணணும் அது எத்தனை வருஷம் சொன்னாங்களோ அத்தனை வருஷத்தை கூட்டிக்கணும். எதை கூட தற்போதைய வயசு கூட கூட்டிக்கணும். அப்போ 3x, அது தற்போதைய வயசு 3x. அப்போ அது கூட எத்தனை வருஷம் கழிச்சுன்னு சொல்லிடுறாங்க 5 வருஷம் கழிச்சு. அப்போது 3x + 5. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கவனமாக இருக்கணும், இது 2 பேருடைய வயசு தான் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். அப்போ 2 பேர் ஒருத்தவங்களுக்கு 5னா அப்போ 2 பேருக்கு என்னது அப்படின்னா 10. அப்போது இங்கே என்ன பண்ணோம் எக்ஸ் ப்ளஸ் 5 + 5ன்னு போடுறோம். ஏன் புரியுதுங்களா, ஒரு மகனுக்கு 5 இன்னொரு மகனுக்கு 5, நம்ம வெறும் 5ன்னு மட்டும் போட்டுறக்கூடாது. அப்போது இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 5 வருஷம் கழிச்சு 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் எத்தனை மடங்கு இருக்குதான் 2 மடங்கு இருக்குதான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராமனுக்கு 2, அப்போ 2 மகன்கள் வயசு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2:1. இது புரியுதுங்களா?
இது பாருங்க 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலைப் போல 2 மடங்கு. அப்போ இது வந்து மகன்களுக்கு 2 மகன்களுடைய வயது விகிதம். இப்போ இது அப்பாவுக்கு. அப்போ 2:1 நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து ஈக்குவேஷன் உருவாக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட போகிறோம். அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3x + 5 3x + 5 இந்த 5ஐயும் கூட்டினா 10. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கூட்டியே போட்டுக்கலாம். அப்போ x + 10 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் இந்த 2:1 எப்படி எழுதுறோம்? 2/1ன்னு எழுதுறோம். இப்போ என்ன பண்ணோம்? இந்த 3x + 5 இந்த 1ஆல் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். இந்த x + 10 2ஆல் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா இந்த 1ஆல் பெருக்கினா அதே தான் கிடைக்கும். அப்போ 3x + 5 அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் 2 × x + 10 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3x + 5 அப்படியே எழுதிக்கிறோம். 3x + 5 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2 எடுத்து உள்ள பெருக்கினா 2 × x 2x 2x பெருக்கினா 2x ப்ளஸ் இந்த 2ஐயும் 10ஐயும் பெருக்கினா 2 × 10 = 20 2 × 10 = 20 2 × 10 = 20. இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வந்தா அப்போ 3x அது என்ன இந்த 3x இங்கே தான் இருக்கு. அந்த 2x மட்டும் இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகிடும். அப்போ 3x - 2x ஈக்குவல் இந்த 5 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 20 - 5 அப்படின்னு ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3xலேருந்து 2x கழிச்சிங்கன்னா 1x. அப்போ x ஈக்குவல் 20லேருந்து 5 போச்சிங்கன்னா 15. அவ்வளோதான், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ வச்சு அவங்க எந்த வயசு கேட்குறாங்களோ அந்த வயசில் பிரதிக்கிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் பாருங்கள், ராமனின் தற்போதைய வயது மட்டும் கேட்குறாங்க. அப்போ ராமனின் தற்போதைய வயது நம்ம என்ன உருவாக்கிச்சிடும்? 3x. அப்போ எக்ஸுடைய வேல்யூ எவ்வளோ? 15 கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுடைய வேல்யூ எவ்வளோ? 15. அப்போ 15 எக்ஸ் இடத்துல என்ன பண்ணுறோம்? பிரதிடுறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இடத்துல 15 போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? 3 × 15ன்னு அர்த்தம். அப்போ 3 × 15னா 35 45. அப்போது ராமனுடைய வயசு என்னது? 45. அப்போ இது எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ பாருங்கள். நான் அடுத்தது போய் ஏதாவது குறை இருந்துன்னா சொல்லுங்கள், அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக படிக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம பயணிக்கும்போது கண்டிப்பாக பாசிட்டிவான திங்கிங் மட்டும்தான் இருக்கணும். நெகட்டிவான திங்கிங் இருந்ததுன்னா அதை அறுத்துடணும். என்னால் இது முடியாது, இது முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம களத்தில் இறங்கிட்டோம், ஒரு பணிக்காக நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பணியை வாங்குறதுக்காக படிக்கிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் கான்ஃபிடென்ட் உங்களை நீங்கள் நம்பணும். அதுபோல் எண்ணம் போல வாழ்க, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்கணும். அதே போல் எண்ணமும் முயற்சியும் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும். அப்படின்னா ஒருத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் மட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த வேலைக்கு போகணும் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எய்ம் மட்டும் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் முயற்சி பண்ணணும், அதுவும் விடாமுயற்சி பண்ணணும். அன்றைய வேலையை அன்றைக்கே செஞ்சிடணும். இன்றைக்கி ஒன்று கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அன்றைக்கே கற்றுக்கணும். அது ஏதாவது தேடி என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், அன்றைக்கே கற்றுக்கணும். நாளைக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிங்க அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை வந்து தள்ளி தான் போடும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக செய்யுங்க. கான்ஃபிடென்ட், ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்கணும். நெகட்டிவ் தாட் எப்பயுமே இருக்கக்கூடாது. என்னால் இது முடியாது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராதுன்ற வார்த்தை தயவுசெய்து சொல்லக்கூடாது. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.